ஹே எவ்ரிவன், நான் வேல்முருகன். நீங்கள் லாட்ஸ் ஆஃப் ரியாக்ட் ஜேஎஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் ஒன்று கிரியேட் ரியாக்ட் ஆப் இல்லைன்னா ஒயிட் மாதிரி பில் டூல் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த பில் டூல்ஸ் மேண்டேட்ரி இல்லை ரியாக்ட் பண்ண. இந்த பிளேலிஸ்ட்டில் ரியாக்ட் அண்டர் த வுட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு கவுண்டர் ஆப் பண்ண போகிறோம் வித்தவுட் ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் பில் டூல். இதை மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரியாக்டோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் போனஸ் பாயிண்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் ரியாக்ட் இன்டர்வியூவை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த HTML ஸ்ட்ரக்சர் ஒன்று, அந்த ஸ்கெலிட்டன் போட்டுப்போம். நான் ஸ்கெலிட்டன் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் ஸ்கெலிட்டன் எம்எட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு 2 லைப்ரரி வேணும். ஓகேவா, 2 ஸ்கிரிப்ட் டேக் வேணும். அது என்னென்ன ஸ்கிரிப்ட் டேக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே நோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி. ஓகே, நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் டாட் டெவலப்மெண்ட் டாட் ஜேஎஸ் ரியாக்ட் -dom டாட் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் கால் பண்ணுறோம். இதே ப்ரொடக்ஷன் போகும்போது இது ப்ரொடக்ஷனுக்கு மினிஃபிகேஷன் பண்ண ஃபைல் இருக்கும். ஓகே, நம்ம அதை போட்டுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுத்துங்களேன். ஒரு வெஹிக்கிளில் எது மெயின்? இன்ஜின் தான் மெயின். ஓகே, திஸ் இஸ் எ இன்ஜின். இந்த ரியாக்ட் இன்ஜின். இந்த ரியாக்ட் டாம் வீல்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக இது 2 தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரியாக்ட் இஸ் எ லைப்ரரி நாட் எ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறதுக்கான மீனிங் இதுதான். இங்கே பாருங்கள், எந்த விதமான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அதாவது மேண்டேட்ரி இல்லை நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த விதமான பில் டூலும் மேண்டேட்ரி இல்லை. ஸோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட்டு வி ப்ளக் 2 ஸ்மால் ஸ்கிரிப்ட் டேக். ஸோ அவ்வளோதான். 2 ஸ்கிரிப்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் அது ஒர்க் ஆகிடும். ஓகே, ஸோ இதனால தான் ரியாக்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ட் நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த HTML ப்ளக் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் ப்ளக் பண்ணி போட்டோன்னா அது லைப்ரரி. இப்போ ஜேக்குரியில் நம்ம அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். அது லைப்ரரி இல்லை. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, அப்புறமா ஆங்குலர்லாம் யூஸ் பண்ணீங்க, மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில் எதனா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சாங்கன்னாவே அது ஃப்ரேம் ஒர்க் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இதில் ஃப்ரேம் ஒர்க்கில் இது ஏன் லைப்ரரின்றாங்கன்னா, ஸ்கிரிப்ட் டேக்கில் நீங்கள் எப்படி வேணால் லாஜிக் எழுதிக்கலாம். ஓகே, நாங்கள் அதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதுதான் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இது ரொம்ப மினிமலான செட்டப். இது அப்படியே ஈஸியாக HTML நம்ம ரெகுலர் HTML நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ணலாம் இதை. ஓகே, ஸோ இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பேசிக்காக லைப்ரரின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரேம் ஒர்க்னால் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பேசிக்காக இதுதான். சி ஹவ் கூல் ரியாக்ட் இஸ். ஓகே, இப்போ இந்த ஆப் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிங்க. இங்கே என்னென்னா, இங்கே போய்ட்டு நீங்கள் லைவ் சர்வர்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இங்கே பாருங்கள், லைவ் சர்வர். ஓகே, இதை போட்டு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குட்டி அந்த கவுண்டர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்தவுட் ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் வித்தவுட் எனி பில் டூல்ஸ். ஓகே, ஃபுல்லாக பியூராக ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எப்பவுமே இந்த மென்டல் மாடலில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம யூடியூப் சேனலோட கோல் நீங்கள் கான்செப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒர்க் பண்ணுறது நீங்கள் கூகுள் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட், ஸோ அதுக்காக தான் நான் ரியாக்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இது லோட் ஆகிறதுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று வேணும். ஓகே, ஸோ அதுக்கு ரூட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் இது கண்டெய்னர் அசியூம் பண்ணிங்க. நம்ம என்ன கோடு எழுதினாலும் இந்த டிவ்வுக்குள்ளே தான் வரும், ரூட்டுக்குள்ளே தான் வரும். ரூட்டுன்னு எழுதிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நேம் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்டாக ரூட்டுன்னு இருக்கிறதுனால நான் ரூட்டுன்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன்.
ஒரு ஸ்கிரிப்ட் டேக். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் ஆப். ஸோ இதுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ இதை வந்து நம்ம காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் காம்போனன்ட்ஸ், ப்ராப்ஸ், ஸ்டேட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷன் ஆப். ஓகே, இதுதான் வந்து ரியாக்ட் ஃபுல்லாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ரிட்டன் சும்மா வந்து நான் ஹேன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறேன், எனக்கு வரல. ஓகே, ஏன் வரல? நான் கன்சோல் போய் பார்க்குறேன். நம்ம ஆக்சுவலி இன்னும் ரியாக்டே நம்ம இது பண்ணல, கான்ஃபிக் பண்ணல. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ரியாக்டே பண்ணல. நான் சும்மா இதை சேவ் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரியாக்டை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம், இங்கே நார்மலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ரியாக்ட்டுக்கு சொல்லணும் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இது நீங்கள் வந்து உங்கள் ரியாக்ட் ஃபைல்லாம் நீங்கள் அந்த வைட்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் ரூட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி மேலே என்ன போட்டிருக்கோம்? ரூட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ரூட். ஓகே, ஸோ அது கீழே வந்து அந்த ரூட் எடுத்துகிட்டு ரூட் ரெண்டர் பண்ணணும். ரெண்டர். ஸோ அதுக்குள்ளே ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட். ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட். ஓகே, எதை நம்ம க்ரியேட் பண்ணோம்? இந்த ஆப் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எரர் அடிக்குது. ஓகே, ஹாய். ஓகே, ஸ்ட்ரிங்கை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், இதுதான் ரியாக்ட் அப்ளிகேஷன் பேசிக்காக. இங்கே பாருங்கள், டிவ் ஐடிக்குள்ளே ஹாய் வந்துருச்சு. ஓகே, சிம்பிள். இது ஆக்சுவலி இதுதான் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் ரியாக்ட். ஆக்சுவலி மற்ற ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து ஏன் அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா இதுதான். இது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்டு. ஸோ ரியாக்ட் மேலே ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம ரைட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கவுண்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த ஹாய் வந்து எனக்கு வந்து ஒரு H1 டேக் உள்ளே வரணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஓகே, ஹாய்ன்னு வைக்கிறதுக்கு பதில் நான் ஒரு மீனிங்ஃபுல்லாக நேம் வச்சுக்கிறேன். வித்தவுட் ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் பில் டூல் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஓகே சூப்பர், இது வருது. இது வந்து எனக்கு H1 டேக்கில் வரணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு இல்லையா? ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஜேஎஸ்எக்ஸ் கோட் ரைட் பண்ணுவோம். ஓகே, அந்த கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, நம்ம அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஓகே, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் இந்த கிரியேட் எலமெண்ட் வந்து ரியாக்டோட ஏபிஐ. ஓகே, ஸோ டிவ் எனக்கு வந்து டிவ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து நல். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் லைனில் தள்ளிக்கிறேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ரியாக்ட் எலமெண்ட் H1, நம்மளுக்கு H1 டேக் தானே சொல்லியிருந்தோம். H1 நல். அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்கை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம் வந்திருக்கான்னு. சூப்பர், வந்திருக்கு பாருங்கள். டிவ்வுக்குள்ளே H1 வந்திருக்கு. ஓகே, நம்ம டிவ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே H1 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பேசிக்காக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ஜேஎஸ்எக்ஸில் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஜேஎஸ்எக்ஸில் ரைட் பண்ணுற கோடு தான் வந்து இது. நம்ம அதுக்கு தான் வந்து பேபிள் எடுத்திருக்கேன். ஓகே, நான் இப்போ பேபிள் போகிறேன். பேபிளில் கிளாசிக். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம், இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இது தான் பண்ணியிருக்கோம். பேசிக்காக ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவ்வுக்குள்ளே H1 போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகே. இங்கே பாருங்கள், இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட் டிவ் நல்லு அதுக்குள்ளே வந்து சில்ட்ரன். ஓகே, பேசிக்காக இப்படி தான் வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ம எழுதுறது JSX, இதுதான் JSX. இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா, இது JSX. ஸோ இப்படி தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஓகே, ஏன் வந்து இப்படியே ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அது வந்து பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னு இல்லை, டெவலப்பர் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா. ஏன்னா லைக் லாட் ஆஃப் லூப்பிங்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுனால எங்கே முடியுது என்ன ஏதுன்னு. ஆனால் நம்ம கான்செப்ட் வைஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வந்து இந்த வீடியோ வந்து நம்ம JSXல பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துலாமே. பேசிக்காக இது வந்து ரியாக்டோட ஏபிஐன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த கிரியேட் எலமெண்ட்டில் வந்து 3 விஷயம் இருக்குது, ரைட்? இந்த 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரியேட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, எப்போவுமே வந்து இதில் 3 ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து HTML-ஆக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து காம்போனண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ஸாக இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் இருக்கும், இல்லைன்னா நல்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி தேர்டு வந்து சில்ட்ரன். ஓகே, இதுதான் வந்து தேர்டு, இது சில்ட்ரன். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் நேம் வேணும்னா நம்ம இங்கே கிளாஸ் நேமை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுவுமே கிளாஸ் நேம் வரல இல்லையா. இப்போது இங்கே பாருங்கள், இதில் எதுவுமே கிளாஸ் நேம் வரல இந்த டிவ்வில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இங்கே கிளாஸ் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கிளாஸ் நேம் டைப் பண்ணிவிட்டு சும்மா ஏதாவது ஒன்று ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் நேம் வந்து ஆப். இங்கே பாருங்கள், கிளாஸ் நேம் ஆப்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஆப் வந்துச்சு. இதுதான் வந்து ப்ராப்ஸ். ஸோ நம்மளுக்கு வேணும்னா அப்படியே கம்மா போட்டுன்னு ப்ராப்ஸ் போட்டே போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ராப்ஸ். நான் சும்மா டைப் பண்ணுறேன் இதை. ப்ராப்ஸ்னால் பேசிக்காக ப்ராப்பர்ட்டிஸ், அதுதான் வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள், ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம ரைட் பண்ணுற கோட் JSX கோடு வந்து எப்படி அண்டர் தூட்டில் ஒர்க் ஆகுதுன்னா இப்படி தான். ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த HTML டேக், இல்லைனா வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சில்ட்ரன்ஸ், 3வது சில்ட்ரன். ஓகே, சிம்பிள் இதுதான். ஸோ இதுதான் இப்போ பேபிள் காமிச்சோம் இல்லையா, திஸ் கன்வெர்ட் இன்டு திஸ். ஓகே, ரியாக்ட்டுக்கு வந்து இதுதான் போகும். இது ஏன் இருக்குது அப்படின்னா டெவலப்பர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெவலப் பண்ணுன்றதுக்காக JSX கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் தான் நம்ம இதை வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம், கிரியேட் எலமெண்ட் வச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம JSXல தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ எனக்கு வந்து நம்ம கவுண்டர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்டன்ஸ் அதெல்லாம் வேணும். அதெல்லாம் குயிக்காக டைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், இது வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இது ஆல்ரெடி போட்டிருந்தோம். கமா போட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மறுபடியும் கிரியேட் எலமெண்ட் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் பி டேக் வேணும், அதில் நல்லு. ஓகே, அதில் எதுவும் பாஸ் பண்ணல, அதனால் கவுண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கவுண்ட். பேசிக்காக இது என்னென்னா நம்ம ஸ்டேட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது ஸ்டேட்டை வச்சு. ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் நம்ம. ஓகே, அந்த கவுண்டருக்கு வந்து நம்ம இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் மாறணும் இல்லையா, இந்த கவுண்ட்ரு தான் இந்த கவுண்ட்ரு 5 தான் இந்த கவுண்ட்டு. ஓகே, ஸோ இங்கே பாரு, நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். இது பி டேக் உள்ளே வருதா. இப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸ் நேம் வேணும் அப்படின்னா இங்கே நல்லுன்னு இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து இப்படி போட்டு கிளாஸ் நேம்னு போட்டு உள்ளே போட்டால் வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நல்லே இருக்கட்டும். அதுக்கு சைல்டு வந்து இங்கே பாருங்கள், ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், அதுக்குள்ளே ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டனுக்குள்ளே ஒரு ப்ராப்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்ஸ்னால் இங்கே ஆன் கிளிக் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணால் அந்த கவுண்ட் +1 ஆகணும்னு டெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பேசிக்காக. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து HTML பட்டன், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து சில்ட்ரன். அதுக்கு ஓகே, சிம்பிள். இங்கே பாருங்கள் கவுண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம JSXல சிம்பிளாக இப்படி பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் எடுத்து அப்படியே வந்து இந்த பேபிள் இதில் போட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி போட்டது நான் கண்ட்ரோல் எக்ஸிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எக்ஸாக்டாக. ஸோ நம்ம இந்த கோட் டைப் பண்ணுறோம். ஓகே, நம்ம JSX யூஸ் பண்ணும்போது சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ ரீடபிலிட்டியாகவும் இருக்குது JSXல, ரைட்? பட் இதில் வந்து ரீடபிலிட்டி வந்து இருக்காது. இது வந்து HTML மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, HTMLலாம் படிக்கிறவங்களுக்கு ரியாக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா HTML மாதிரியே இருக்கும் சிமிலராக. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேரண்ட்ஸ் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து இதில் சூப்பராக இருக்கும். ஓகேவா, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்ம அப்புறமா ப்ராப்ஸு
ஈவெண்ட்ஸ் ஹேண்ட்லர்லாம் வந்து ஈஸியாக போடலாம் JSXல. பட் இதில் வந்து பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் நெஸ்டட் ஃபங்க்ஷன் கால் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஓகே. ஸோ பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. எப்படி ரீகால் பண்ணுறோம் என்னன்றத. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது என்னென்னா ரியாக்ட் ஏன் லைப்ரரின்னு சொல்கிறாங்க ஃப்ரேம் ஒர்க் இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்ம அப்படியே ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் HTML. ஓகே. இதுக்கான ரூல்ஸ் எதுவுமே இல்லை, இதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வே இல்லை. ஓகே. அதனால தான் ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நீங்கள் வேறு எந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒன்றால் போட்டுக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆங்குலர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆங்குலருக்குள்ளே இதை ப்ளக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா இது ஜஸ்ட் லைப்ரரி. ஓகே. ஆங்குலர் தான் ஃப்ரேம் ஒர்க், இதுலேருந்து ஜஸ்ட் லைப்ரரி. ஸோ ஒரு ரூட் டிவ் ஒன்று போட்டிருக்கோம். இதுதான் வந்து கண்டெய்னர் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த அப்ளிகேஷன் இந்த ரூட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஆப்பே லோட் ஆகும். இது ஒரு கண்டெய்னர்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டோம். ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ரிட்டன் போட்டோம், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஹேன்னு போட்டோம். அதுக்கப்புறமா வந்து இந்த டெக்ஸ்ட்டு மாற்றணும் இல்லையா. ஸோ ரியாக்ட் ரிட்டன் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். கிரியேட் எலமெண்ட்ன்றது வந்து ரியாக்டுடைய API. ஓகே. ரியாக்டுன்னு போய் அதுக்குள்ளே வந்து வரும். ஸோ ரியாக்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டிவ்வு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து HTML, செகண்ட் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ், மூணாவது வந்து சில்ட்ரன். ஃபஸ்ட்டு இது 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். மீதி எல்லாமே வந்து அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக தான் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், மறுபடியும் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் பேஸ்டாக நம்ம யூஸ் கேஸுக்கு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு டிவ் இருந்திருக்கு, ஒரு டிவ் வேணும், அதனால் அந்த டிவுக்கு இதை போட்டிருக்கேன். அந்த டிவுக்குள்ளே H1 டேக் வேணும், அதனால் இதை போட்டிருக்கோம். அந்த டிவுக்குள்ளே P டேக் வேணும், அதனால் இந்த கவுண்ட்டு போட்டிருக்கோம், இந்த கவுண்ட்டை. ஸோ அதுக்குள்ளே ஒரு பட்டன் வேணும், அதனால் இந்த பட்டன் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து செகண்ட் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஆன் கிளிக் மெத்தட் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணால் ஒன்று கவுண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து JS6 இல்லாமல் நம்ம ரைட் பண்ணுறது. ஓகே. பட் நம்ம JSXாக ரைட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரியாக்ட் வந்து இப்படி தான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே. பிடிச்சிது அப்படின்னா வந்து உங்கள் ரியாக்ட் படிக்கிற ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.